மரச்செக்கு எண்ணெய்க்கு மாறுவோம், ஆரோக்கியத்தை காப்போம். மினாலியா மரச்செக்கு கடலை எண்ணெய், நல்லெண்ணெய் மற்றும் தேங்காய் எண்ணெய். மினாலியா, ஆரோக்கிய ஐஸ்வர்யம் பெருகட்டும். திரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை கட்சியிலிருந்து வெளியேற்றி விட்டார் என்கிற அந்த செய்தி தாங்க முடியாமல் 16 பேர் விஷம் குடித்தும் தீக்குளித்தும் தூக்கிட்டும் தற்கொலை செய்து கொண்டார்கள். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய செயல்பாடுகள், அவருடைய அணுகுமுறை, அது ஒரு பெரிய சரிவை பின்னடைவை ஏற்படுத்தியது. தோல்வி பழனிசாமி அப்படின்னு தான் பேசப்படுகிறார். திரு செங்கோட்டையன், திரு நத்தம் விஸ்வநாதன், தருமபுரி KP அன்பழகன், தங்கமணி, வேலுமணி, CV சண்முகம், இந்த 6 பேருமே கள யதார்த்தத்தை சொல்லுகிறாங்க. 2024 நாம் அடைந்தது மிகப்பெரிய தோல்வி. எனவே பிரிந்து கிடக்கிற சக்திகள் ஒன்றிணைந்தால் மட்டுமே நாம் வெற்றி பெற முடியும் என்கிற கருத்தை ஆழமாக அழுத்தமாக வலியுறுத்துகிறார்கள். கட்சி எப்படி போனால் எனக்கு என்ன, நான் தலைவனாக இருக்கணுங்கிற அந்த மனப்போக்கு வந்துருச்சோ என்னமென்னு தெரியல. அதனால தான் திரு OPS ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறப்போ சொன்னார், கட்சியை கைப்பற்றுவதை விடவும் கட்சியை காப்பாற்றுவது முக்கியம். இதுக்கு தொண்டர்கள் பேர் இயக்கம், தொண்டர்கள் மனச்சோர்வு அடைந்திருக்கிறார்கள். வெற்றி இல்லாம கட்சி வச்சு என்ன பண்ண போறாரு? அதுதான் இப்ப மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. திமுகவை தோற்கடிக்கக்கூடிய அளவிற்கான வெற்றியை பெறும் என்கிற அளவிற்கு அந்த வலிமையான அதிமுகவை, ஒன்றுபட்ட அதிமுகவை கொண்டு வர வேண்டும். அன்றைய எதிர்க்கட்சி தலைவர், இன்றைய முதலமைச்சர் திரு MK ஸ்டாலின் என்ன சொன்னார்? ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த உடனே முதலமைச்சர் உட்பட தவறு செய்த அனைத்து அமைச்சர்கள் மீதான புகார்களுக்கு தனி நீதிமன்றம் அமைத்து இவர்களை விசாரித்து இவர்களுக்கு தண்டனை வழங்குவதோடு இவர்கள் கோடிக்கணக்கிலே கொள்ளையடித்து வைத்திருக்கிற பணத்தை மீட்டு அரசு கஜானாவுக்கு கொண்டு வருவேன் பேசினார். 3 வருஷம் முடிஞ்சு போச்சு, ஒன்றும் இல்லை. திரு எடப்பாடி பழனிசாமிக்கு உண்டு திமுகவை வீழ்த்த ஒன்றுபடுவோம் என்கிற கருத்திற்கு, என்கிற மன ஓட்டத்திற்கு, மன மாற்றத்திற்கு வருவார் என்று நம்பிக்கையோடு அதிமுகவின் முன்னணியினரும் அடிபட்ட தொண்டர்களும் காத்திருக்கிறார்கள். ஆயிரத்தி 1972ஆம் ஆண்டு அக்டோபர் 17ஆம் தேதி மறைந்த முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் அந்த கட்சியை தொடங்கினார். 52 ஆண்டுகள் முடிந்து 53வது ஆண்டில் அடி எடுத்து வைக்க போகிறார். அவர் தான் சந்தித்த முதல் தேர்தலிலேயே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்ன சொன்னார்னா, 1000 ஆண்டுகளை கடந்தும் இந்த அதிமுக நின்று நிலைத்திருக்கிறார். அவருடைய முதல் பொது தேர்தல் பிரச்சாரத்தின் போது சொன்னார், என்னை அழித்து விட வேண்டும், என்னை ஒழித்து விட வேண்டும், என்னை அழித்து விட்டால் அதிமுக அழிந்து விடும் என்று கருதுகிறார்கள். அட பைத்தியக்காரர்களா, இந்த ஒரு ராமச்சந்திரனை அழித்து விட்டால் 1000 ராமச்சந்திரன்கள் இந்த கழகத்திலே தோன்றுவார்கள். 1000 ஆண்டுகளை கடந்தும் இந்த அண்ணா உருவம் பொறித்த கொடி பட்டொளி வீசி பறக்கும். இன்றைக்கும் வலைத்தளங்களில் அவர் பேச்சு போயிட்டுருக்கோம். அந்தளவுக்கு உறுதிப்பாட்டோடு இருந்தார். 1000 ஆண்டுகளை கடந்தும் இந்த கழகம் நின்று நிலைத்திருக்கும் என்று பேசியார். தன்னுடைய சொத்துக்களை விற்று கட்சி நடத்தினார். பல ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் ரத்தம் சிந்தி இந்த கட்சி வளர்க்கப்பட்டது. ஏறத்தாழ 6 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். வத்தலக்குண்டு ஆறுமுகம், பூலாவரி சுகுமாரன், பாளையங்கோட்டை ஜஹாங்கீர் உட்பட 6 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். திரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை கட்சியிலிருந்து வெளியேற்றி விட்டார் என்கிற அந்த செய்தி தாங்க முடியாமல் 16 பேர் விஷம் குடித்தும் தீக்குளித்தும் தூக்கிட்டும் தற்கொலை செய்து கொண்டார்கள். திரு கருணாநிதிக்கு எதிராக தன்னிச்சையாக பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள்னு போராட்ட களத்திற்கு வந்தாங்க. பொதுமக்களும் போராட்ட களத்திற்கு வந்தார்கள். அந்தளவுக்கு மக்களுடைய பேராதரவை பெற்றவராக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருந்தார். அதனால தான் அவரால் தொடர் வெற்றியை பெற முடிந்தது. கட்சி தொடங்கிய 6 மாதத்தில் திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தல், அந்த நாடாளுமன்ற இடைத்தேர்தலில் 3 பெரும் அரசியல் சக்திகளை வீழ்த்துறார். மத்திய ஆட்சி கட்சியான இந்திய தேசிய காங்கிரஸ், இந்திரா காந்தி தலைமையிலானது, மாநில ஆட்சி கட்சியான திரு கருணாநிதி தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழகம், தமிழ்நாட்டினுடைய மக்கள் விரும்புகிற ஆகப்பெரும் தலைவரான பெருந்தலைவர் காமராஜருடைய ஸ்தாபன காங்கிரஸ், இந்த 3 பெரும் அரசியல் சக்திகளை களத்தில் சந்தித்து புதிய வேட்பாளர், புதிய சின்னத்தோட களமிறங்கி ஒரு மகத்தான வெற்றி. மொத்தம் பதிவான வாக்குகளில் பாதிக்கு மேலே கிட்டத்தட்ட 5,42,000 ஓட்டு, 2,66,000 ஓட்டு வாங்கிடுறார்.
1.5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் புதிய வேட்பாளர் கே மாயத்தேவர், அரசியல் களத்துக்கே அது வரைக்கும் தெரியாதவர். புதிய சின்னம் இரட்டை இலை, சுயேட்சை சின்னமாக இருந்தது. அங்குதான் இந்த இரட்டை இலை சின்னத்தை அறிமுகப்படுத்துகிறார். 24 நாட்களில் வேட்பாளர், 21 நாளில் தான் சின்னமே வருது. அப்படி ஒரு பெரிய இந்திய அரசியல் களமே திரும்பி பார்க்கக்கூடிய வெற்றியை பெற்றவர். தொடர்ந்து 74 புதுச்சேரியில் ஆட்சி அமைக்கக்கூடிய அளவிற்கான ஒரு வெற்றி. 1977, 80, 84 இந்த 3 சட்டப்பேரவை தேர்தலையும் தொடர் வெற்றி. தமிழக அரசியல் தேர்தல் களத்தில் இதுவரையிலும் இல்லாத சாதனையாக ஒரு தொடர் வெற்றியை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பெற்று, யாரை எதிர்த்து? தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்த திரு கருணாநிதி அவர்கள், மிகப்பெரிய அரசியல் சாணக்கியன், ராஜதந்திரி என்று பொதுவெளிகளிலே பேசப்பட்ட திரு கருணாநிதியை 13 ஆண்டுகள் 1976 89 வரைக்கும் கோட்டை பக்கமே தலைகாட்ட விடாத ஒரு மிகப்பெரிய வெற்றியை ஈட்டி கொடுத்தார். அந்த கட்சி நான் சொன்ன மாதிரி ஒரு ஹார்டிக் வெற்றி. 10 ஆண்டுகளுக்கு மேலே இந்த தமிழ் மண்ணை ஆண்ட ஒரு மிகப்பெரிய இயக்கம். அதன் பிறகு அவருடைய மறைவுக்கு பிறகு செல்வி ஜெயலலிதா தலைமை பொறுப்பேற்று தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்கிறாங்க. 1988 செப்டம்பர் மாதம் 15ஆம் நாள் தொடங்கி 1989 நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தல் வரைக்கும் தமிழ்நாடு முழுவதும் ஒரு மாவட்டத்துக்கு 4 நாட்கள் 5 நாட்கள்னு இரவு பகல் பாராமல் சுற்றுப்பயணம் செய்து அதிமுகவில் லட்சங்களில் இருந்த உறுப்பினர்களை கோடிகளை தாண்டி கொண்டு போகிறார். ஒரு மிகப்பெரிய கட்டமைப்போடு இருந்த இயக்கத்தை மீண்டும் ஒரு வலிமையான கட்டமைப்போடு கொண்டு சென்றார்கள். இந்த 2 பேரும் இந்த 2 பெரும் தலைவர்களும் தமிழகத்தினுடைய ஆகப்பெரிய கட்சியாக இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கி கட்டமைத்து 7 முறை ஆட்சி கட்சியாக இருந்திருக்கிறது. அவ்வளவு வலிமையான இயக்கம் 52 ஆண்டுகளில் ஒரு பெரிய சரிவை, பின்னடைவை சந்தித்திருக்கிறது. என்ன காரணம்? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய செயல்பாடுகள், அவருடைய அணுகுமுறை, அது ஒரு பெரிய சரிவை, பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கு. நீங்கள் பார்க்கலாம் வலைத்தளங்களில், ஊடகங்களில், காட்சி ஊடகங்களில் அவருக்கு ஒரு அடைமொழியே 10 தோல்வி பழனிசாமி அப்படின்னு தான் பேசப்படுகிறார். அப்போ ஒரு தொடர் தோல்வி வருகிறது. கட்சி 2-3 பிரிவுகளாக சிதறி கிடக்கிறது. ஒன்றுபட்ட அதிமுக தான் மீண்டும் ஒரு மகத்தான வெற்றியை, ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடிய வெற்றியை பெற முடியும் என்கிற கருத்தாக்கத்திற்கு, எண்ணத்திற்கு, உணர்வுக்கு ஆட்பட்டு தான் இந்த ஒருங்கிணைப்பு என்கிற விஷயத்தை இதுவரையிலும் திரு ஓபிஎஸ், திருமதி சசிகலா தரப்பில் இருந்தால் ஒன்றிணைவோம், ஒருங்கிணைப்போம் அப்படிங்கிற குரல் வந்தது. கடந்த 3 மாதங்கள், ஜூலை மாதம் நினைக்கிறேன், ஜூலை மாதம், ஆமாம், 6 பேர், மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் இந்த 6 பேருமே இந்த எடப்பாடி பழனிசாமியோடவும் சீனியர். கட்சியில் ஒரு 7-8 தேர்தல்களை சந்தித்தவங்க. திரு செங்கோட்டையன், திரு நத்தம் விஸ்வநாதன், தருமபுரி கேபி அன்பழகன், தங்கமணி, வேலுமணி, சிவி சண்முகம், இந்த 6 பேர். இந்த 6 பேருமே கள யதார்த்தத்தை சொல்லுகிறாங்க. 2024 நாம் அடைந்தது மிகப்பெரிய தோல்வி. கட்சியினர் வேலை பார்க்கல, பொதுமக்களுடைய ஆதரவு இல்லை, நமக்கும் வலிமையான கூட்டணியும் அமையலை. எனவே ஒரு சரிவை, பின்னடைவை. எப்படிப்பட்ட தோல்வி? 14 தொகுதிகளில் 3வது இடம், பாஜக 2வது இடம் போயிடுச்சு. 7 தொகுதிகளில் கட்டுத்தொகை இழந்திருக்கிறது. ஒரு சட்டப்பேரவை தேர்தலில் வெறும் 5000 ஓட்டு வாங்குறது ரெட்டை சின்னம். ஸோ அந்தளவுக்கு பின்னடைவு, சரிவு, பெரும் தோல்வியை சந்தித்து விட்டோம். எனவே பிரிந்து கிடக்கிற சக்திகள் ஒன்றிணைந்தால் மட்டுமே நாம் வெற்றி பெற முடியும் என்கிற கருத்தை ஆழமாக, அழுத்தமாக வலியுறுத்துகிறார்கள். ஆனால் அவர் கேட்க மாட்டேங்கிறார், பிடிவாதமாக இருக்கிறார். கட்சி எப்படி போனால் எனக்கு என்ன, நான் தலைவனாக இருக்கணுங்கிற அந்த மனப்போக்கு வந்துருச்சோ என்னமென்னு தெரியல. அதனால தான் திரு ஓபிஎஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறப்போ சொன்னார், கட்சியை கைப்பற்றுவதை விடவும் கட்சியை காப்பாற்றுவது முக்கியம். இதுக்கு தொண்டர்கள் பேர் இயக்கம், தொண்டர்கள் மனச்சோர்வு அடைந்திருக்கிறார்கள். வெற்றி இல்லாமல் கட்சி வச்சு என்ன பண்ண போறாரு? அதுதான் இப்போ மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இவ்வளவு பிடிவாதம் ஏன் அவர் பண்ணுறாரு? கட்சியினுடைய வெற்றி முக்கியம்னா என்ன சொல்கிறாருன்னா, நான் வியூகம் வகுத்து ஒரு மெகா கூட்டணியை அமைத்து 2024 நான் முதலமைச்சர் ஆகிடுவேங்கிறார். இதை தான் 2021 சொன்னார். 2021 சட்டப்பேரவை தேர்தலில் அமித்ஷா வந்து உட்காந்து அன்றைய தினம் இரட்டை தலைமை, ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ், இணை ஒருங்கிணைப்பாளர் இபிஎஸ் 2 பேரையும் அழைச்சி பேசுகிறார். இதே லீலா ஹோட்டலில் தான் இப்போ சந்திப்பு நடந்தது. 7 மணிக்கு தொடங்கி சாயங்காலம் 11:30-12 மணி வரைக்கும் 5 மணி நேரம் பேசுகிறாங்க, உரையாடல் நடக்குது. அப்போ அமித்ஷா சொல்கிறார், அவர் மத்திய அமைச்சர் இருக்கிறார், அங்கே மத்திய உளவுத்துறை ரிப்போர்ட் இருக்குது, அந்த மத்திய மண்டலம் தென் மாவட்டங்கள் இருக்குல்ல, அங்கே ஒரு கணிசமான வாக்கு டிடிவி தினகரனுக்கு இருக்குது.
ஏற்கனவே ஒரு 4.5% வாக்குகள் வாங்கி நிரூபிச்சிருக்கிறார். அந்த பகுதியில் சுமார் 42 சட்டப்பேரவை தொகுதிகளில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றியை பாதிக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. அவரை நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடிய வெற்றியை பெறலாம். அமித்ஷா சொல்கிறார். 42 தொகுதிகளில் அதிமுகவுடைய வெற்றியை பாதிக்கும் என்று சொல்லியும் வெறும் 15 இடங்கள் கொடுங்க, 15 சீட்டு கொடுங்க, பாஜகவுக்கு கொடுங்க, நாங்கள் அமமுக தினகரனுக்கு கொடுத்து எல்லோரும் ஒன்றுபட்டு களமாடினால் மீண்டும் நீங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வரலாங்கிறார். எடப்பாடி பழனிசாமி பிடிவாங்க. ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் சொல்கிறார், அமித்ஷா கருத்து சரியான கருத்து. கள நிலவரத்தை அவர் உளவுத்துறை மூலமாக வாங்கியிருக்காரு. கட்சியினர் மத்தியிலுமே இந்த வாக்குகள் பிரிந்தால் நமக்கு வெற்றி கிடைக்காதுங்கிற ஒரு மனப்போக்கு இருக்குது. ஏற்கனவே நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல்களில் திரு தினகரன் நிரூபிச்சிருக்கிறார், அந்த வாக்குகளை வாங்கி நிரூபிச்சிருக்கிறார் என்று சொன்னபோது எடப்பாடி பழனிசாமி பிடிவாதமாக இருந்தார். அவர் முதலமைச்சர் பொறுப்பில் இருந்ததுனால எனக்கு தெரிந்து நான் தனியார் உளவு நிறுவனம் மூலமாகவும் பார்த்துட்டேன், மாநில உளவுத்துறை மூலமாகவும் வந்துட்டேன். 150க்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெற்று அதிமுக மீண்டும் ஆட்சி வரும், நான் முதலமைச்சர் பொறுப்பை ஏற்று உங்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வரேன்னு அமித்ஷாட்ட சொல்கிறார். அவர் சரி உன் தலையெழுத்து எப்படியோ ஆகட்டும் போயான்ட்டு போயிட்டார். என்ன ஆயிடுச்சு? தோற்று போயிடுச்சு. நீங்கள் 65 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஜெயலலிதாவிடவும் அதிக இடங்களில் வெற்றி பெற்றார். எம்ஜிஆர் காலத்து தோல்வியோடவும் இது ஒரு பெரிய தோல்வி இல்லை அப்படின்னு பேசுகிறாங்க. நீங்கள் 1900 இப்போது இந்த 2011 2016 ஒரு தொடர் ஆட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இந்த 2016 வெற்றி பெற்ற 51 தொகுதிகள் கொங்கு மண்டலத்தில் அதுதான் திரும்ப வந்திருக்கு. 65 தொகுதிங்கிறால மிச்சம் உள்ள அந்த 14 தொகுதி தான் எடப்பாடியினால் வெற்றி கிடைத்ததுன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த கொங்கு மண்டலம் என்பது காலங்காலமாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதா காலத்திலிருந்து அது கொங்கு மண்டலம் அதிமுக கோட்டையாக இருந்திருக்கிறது. ஒரு 46 தொகுதிகளில் அந்த கொங்கு மண்டலத்துக்கு உட்பட்ட கோவை, சேலம், ஈரோடு, தருமபுரி அந்த பகுதிகளில் 46 சட்டமன்ற தொகுதிகளில் 44 தொகுதிகளில் 6 முறை 7 முறை 8 முறை அதிமுக வெற்றி பெற்றது. குறிப்பாக பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதியில் 10 முறை 77 தேர்தலிலிருந்து இந்த தேர்தல் வரைக்குமே வெற்றி பெற்றிருக்கு. எனவே அது என்பது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா, ரெட்டலை இந்த மூன்றுக்குமான செல்வாக்கு தான். தனிப்பட்ட எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த வெற்றி இல்லை. பல பகுதிகளில் மிகப்பெரிய தோல்வி, தென்மாவட்டங்களில் தோல்வி. தலைநகர் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் இந்த 4 மாவட்டங்கள்லேயும் ஒரே ஒரு எம்எல்ஏ மரகதம் குமரவேல்னு ஒரு பெண் எம்எல்ஏ, அவங்க தான் அதிமுக மானத்தை காப்பாற்றினாங்க. அந்த அளவிற்கு ஒரு பெரிய சரிவு, பின்னடைவு 2021 ஏற்பட்டுருச்சு. அதனுடைய நீட்சியாக இப்போ நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் மிக மோசமான தோல்வி. எனவே இந்த தொடர் தோல்வியை தவிர்க்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த 6 பேர் கொண்ட குழு வலியுறுத்துகிறார்கள். அவர்கள் ஆழமாக ஒன்றுபட வேண்டும். திரு ஓபிஎஸ், திருமதி சசிகலா அவர்களுடைய ஆதரவாளர்களை இணைத்து கட்சியை ஒன்றுபடுத்த வேண்டும். அப்படி ஒன்றுபடும் அதிமுக என்பது வலிமையான அதிமுக வரும். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்சியாக இருக்கிறது. அவர்களோடு ஒரு 12-13 அரசியல் கட்சிகள் கூட்டணியில் உறுதிப்பாட்டோடு இருக்கிறார்கள். அப்போ அவங்கள வீழ்த்தணும்னா இங்கே ஒரு வலிமையான ஒன்றுபட்ட அதிமுக, சக்தி மிக்க அதிமுக தேர்தல் களத்தில் திமுகவை தோற்கடிக்கக்கூடிய அளவிற்கான வெற்றியை பெறும் என்கிற அளவிற்கு அந்த வலிமையான அதிமுகவை, ஒன்றுபட்ட அதிமுகவை கொண்டு வர வேண்டும். அப்படி வருகிற பொழுது இந்த திமுகவில் கூட்டணியில் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு போதுமான இடம் கிடைக்கல, ஒரு மரியாதை கிடைக்கல அப்படிங்கிற போது இங்கே வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இப்போது இவர்களெல்லாம் ஒன்றுபட்டாங்கன்னா இந்த கட்சி வலிமையாகிருமா சார்? நிச்சயமாக. நீங்கள் இப்போ நடைபெற்ற அந்த ஐடி விங் ஆலோசனை கூட்டத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி சொன்னார்ல, 10% வாக்குகளை இழந்திருக்கிறோம். நீங்கள் தேர்தல் முடிஞ்ச ஆலோசனை கூட்டம் நடத்துகிற போது அதற்கு முன்னதாகவே இல்லை கடந்த தேர்தலை விடவும் நாங்கள் 2% அதிகமாக தான் நாங்கள் வாக்குகள் பெற்றிருக்கோம், எந்த இழப்பும் இல்லைனார். ஆனால் கள யதார்த்தத்தை புரிந்து கொண்டு அவர் இந்த 10% வாக்கு இழப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறதுனார். அப்போ 10% வாக்குகளை எப்படி நம்ம சீர்படுத்துவது, நேர்படுத்துவது, எப்படி அந்த வாக்குகளை அடைவது அப்படிங்கிறதுக்கு இவர் என்ன சொல்கிறாரு, எல்லோரும் யூடியூப் தொடங்கி மக்கள் மத்தியில் போய் சொல்லுங்கிறார். யூடியூப்பை பார்த்தா ஓட்டு போட போகிறாங்க, அவர் வியூகத்தை வகுக்கிறாராம். ஆனால் கள யதார்த்தம் என்பது ஏற்கனவே நான் சொன்னேன்ல, ஒரு 7-8% திரு ஓபிஎஸ், திருமதி சசிகலா அவர்களுடைய ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க. தென் மாவட்டங்களில் இருக்கிற 16 நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 96 சட்டமன்ற தொகுதிகளில்
அந்த வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இவர்களுடைய வாக்கு வங்கி இருக்கிறது. எனவே தான் ஒன்றுபட்டால் மட்டுமே வெற்றி பெற முடியும் என்கிற கருத்தை இந்த 6 தலைவர்களும் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறார்கள். ஏனோ திரு எடப்பாடி பழனிசாமி அவர் தான் அடித்த மூப்பாக, அவர் இந்த கிராமத்தில் சொல்லுவாங்கள்ல, தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு, அந்த மாதிரியான பிடிவாதத்தில் இருக்காரு. இது அதிமுகவை ஒரு மிகப்பெரிய மீண்டும் ஒரு பெரும் தோல்வி பள்ளத்தாக்கில் கொண்டு போய் விட்டுருமோ அப்படிங்கிற பயம் இருக்கிறது. ஏன்னா இப்போ 52 வருஷம் முடிஞ்சு வருகிற அக்டோபர் 17ஆம் தேதி இன்னொரு 3 நாள் தான் இருக்குது. ஆண்டு விழா கொண்டாடுறதுக்காக அறிவிப்பு, ஒரு 4 நாட்கள் தொடர்ந்து பொதுக்கூட்டங்கள்லாம் நடத்துங்கிறாங்க. ஆர்வம் இல்லை, பல பகுதிகளில் இந்த விழாவை கொண்டாடக்கூட ஆர்வம் இல்லை. தொடர் தோல்வி எதுக்கு விழா, அந்த மனநிலைக்கு போயிட்டாங்க. அப்போ ஒன்றுபட்ட அதிமுக என்று வருகிற பொழுது இன்னும் கூடுதல் எழுச்சியோடு அடுத்து நாம் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவோம் என்கிற அந்த எண்ண ஓட்டம், மன உணர்வோடு அவங்க தீவிரமாக களப்பணியாற்றுவார்கள். அதற்கான முயற்சியில் மூத்த தலைவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அது எப்படி முடிகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே, இப்போது எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அம்மையார் அவர்கள், இவங்க எல்லாருமே ஒரு தொடர் வெற்றி ஜெயிச்சிருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஹேட்ரிக் வெற்றி ஜெயிச்சிருக்காங்க. தொடர் வெற்றி தாண்டி இப்போ இபிஎஸ் அவர்கள் ஒரு தொடர் தோல்வி தெளிவி போயிட்டு இருக்கார். 10 தோல்வி பழனிசாமி அப்படிங்கிற டேக்லைனும் வந்துகிட்டு இருக்கு. இதற்கு என்ன காரணம்? எதை செஞ்சால் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்? அதுதான் அதிமுகவினுடைய தொண்டர்கள், அந்த தொண்டர்கள் அடிமட்ட நிர்வாகிகள், கட்சிக்காக உழைக்கிற கிளைக்கழக நிர்வாகிகள், நகர ஒன்றிய மாவட்ட அளவிலான நிர்வாகிகள், இவங்க மத்தியில் ஒரு சோர்வு வந்துருச்சு. திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எதிராக நம் தலைமை தீவிரமாக களமாடவில்லையோ அப்படிங்கிற ஒரு எண்ணமும் அவங்களுக்கு வந்துருச்சு. மரியாதைக்குரிய திரு எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா காலத்தில் இருந்த அந்த திமுக எதிர்ப்புணர்வு அது மழுங்கி போயிடுச்சு. இன்றைக்கு மிக தீவிரமாக திரு எடப்பாடியும் மற்றவர்களும் அவர்களை எதிர்த்து களமாடவில்லை அப்படிங்கிற அந்த உணர்வும் வந்துருச்சு. இல்லை, நாம் ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடிய அளவிற்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தை மிக கடுமையாக எதிர்க்கிறோம் என்கிற மாதிரி சாதாரண பேரூராட்சி, நகராட்சி, கிளை ஒன்றியம், நகரம், இந்த பகுதிகளில் இருக்கிற மக்கள் பிரச்சனைக்காக போராட வேண்டும், தீவிரமாக போராட வேண்டும். ஒவ்வொரு விஷயமும் மக்களுக்கு எதிரான விஷயங்கள் வருகிற பொழுது அவர்களை உற்சாகப்படுத்துகிற அளவிற்கு திமுகவுக்கு எதிரான ஒரு மனநிலையை இன்னும் கட்டமைப்பதற்கான வழிமுறைகளையும் கண்டறியணும். ஏன்னா 13 ஆண்டுகள் ஆட்சி அதிகாரத்தில், நான் தொடக்கத்தில் சொன்னேன்ல, 1976 திமுக ஆட்சி போகுது, மீண்டும் 1989 தான் வருது. எப்படி வருது? திரு எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஜே அணி ஜனா அணி என்று பிரிந்து நின்றதால் அனைத்து கட்சிகளுமே, காங்கிரஸ் எல்லோருமே தனித்தனியாக நின்றதுனால திமுக ஆட்சிக்கு வந்துருச்சு. அந்த 13 ஆண்டுகளும் திமுகவினுடைய தொண்டர்களை உயிர்ப்போட திரு கருணாநிதி வைத்திருந்தார். ஒவ்வொரு நாளுமே ஏதாவது ஒரு அறிவிப்பு, போராட்டங்கள் ஏதாவது வந்துக்கிட்டே இருக்கும். திரு எடப்பாடி பழனிசாமியே சொன்ன மாதிரி கடந்த 4.5 ஆண்டுகளிலே 2000க்கும் மேற்பட்ட போராட்டங்களை திமுக நடத்திருக்கிறார். இப்போ 20 போராட்டம் கூட ஒரு நடத்தின மாதிரி தெரியல. அப்போ இந்த சூழல் என்பது ஒரு சரிவை, தொடர் தோல்வியை தருகிறது. இதை மாற்றுவதற்கு எதிர்க்கட்சியாக செயல்படுறாங்களா? அதுதான் இப்போ பிரச்சனையே. போதுமான அளவிற்கு சட்டப்பேரவையிலேயே சீமானவர்களுடைய குரலாகட்டும், அண்ணாமலை அவர்களுடைய குரலாகட்டும் ரொம்ப அதிகமாக ஒலிக்குது. எடப்பாடி அவர்கள் கொஞ்சம் சைலண்டாக இருக்க மாதிரி தானே ஒரு ஃபீல் வருது. அதுதான் காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி பாரதிய ஜனதா கட்சி மிக தீவிரமாக திரு அண்ணாமலை வந்ததற்கு பிறகு திமுக ஃபைல்ஸ் 1, திமுக ஃபைல்ஸ் 2ன்னு சொல்லி பெரிய அளவில் களமாடுறாரு, இறங்கி அடிக்கிறார். திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய நிர்வாகிகளையே குறிவைத்து அவர் பேசுகிறார். ஆட்சி அதிகாரத்தினுடைய போக்கை கடுமையாக விமர்சிக்கிறார். அந்த அளவிற்கு திமுக வெர்சஸ் அண்ணா திமுக என்கிற நிலையை மாற்றி பாஜக அந்த இடத்தை பிடிக்கிறதுக்காக போகுது. இது ஏன் இப்படி போயிட்டு இருக்காங்க? ஆமாம் ஆமாம். அப்போ ஏன் இந்த மாதிரி போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற அந்த உணர்வும் மீண்டும் இப்படியே ஒரு சரிவை நோக்கியே போகிறோமேங்கிற ஒரு மனச்சோர்வு வந்துருச்சு. அந்த மனச்சோர்விலிருந்து இந்த தொண்டனை மீட்டெடுப்பதற்கு வலிமையான அதிமுக வேணும். இப்போ திரு ஓபிஎஸ், திருமதி சசிகலா அவர்களுடைய ஆதரவாளர்கள் என்பது டெல்டா மாவட்டம், தென் மாவட்டங்களில் கணிசமாக இருக்கிறது என்பது காலங்காலமாக கண்டறிந்த உண்மை. ஒவ்வொரு தேர்தலின் போதும் நம்ம பார்த்துருக்கோம். எனவே அந்த நிலையை உணர்ந்து பிரிந்து கிடக்கும் சக்திகளை ஒன்றிணைத்து வலிமையான அதிமுகவை உருவாக்கினால் மட்டுமே இது வெற்றி பாதையில் பயணிக்கும் என்கிற உணர்வு அதிமுகவின் அடிமட்ட தொண்டர்கள், கீழ்மட்ட நிர்வாகிகள், முன்னணியினர் வரைக்குமே வந்துடுச்சு. நீங்கள் அரசியல் நான் தொடக்க பதிவில் சொன்னது மாதிரி
அரசியலில் 1972 பயணித்தவர்கள். திரு நத்தம் விஸ்வநாதன், திரு தங்கமணி வேலுமணி ஆகட்டும், மரியாதைக்குரிய திரு செங்கோட்டையன் ஆகட்டும். செங்கோட்டையன்லாம் கிட்டத்தட்ட 1900 முதல் தேர்தல் 1977 தேர்தலில் இருந்தார். அதுக்கு முன்னாடி 72 காலகட்டங்கள்லேருந்தே ஒரு தொடர்ந்து கட்சியில் பயணிக்கிறவர். இந்த செல்வி ஜெயலலிதா சொன்னேன்ல, 88 செப்டம்பர் தொடங்கி 89 வரைக்கும் தமிழ்நாடு முழுவதும் அந்த பயணத்தை வழிநடத்தி கட்டமைத்து வழிநடத்தியதில் திருமதி வி.கே. சசிகலாவுக்கும் திரு செங்கோட்டையனுக்கும் மிகப்பெரிய பொறுப்பு உண்டு. அந்த அளவிற்கு கிராம கிளைகளிலிருந்து அவ்வளவு பேருமே அறிமுகமானவர்கள். கள யதார்த்தம் தெரியும். 10 தேர்தலை எதிர்கொண்டவர்களுக்கு தேர்தல் நிலவரம் என்ன என்பது அத்துப்படியாகி இருக்கும். அவங்க ஒரு கருத்தை வலியுறுத்துகிறாங்க, ஆனால் அதை கூட கேட்க மறுக்கிறார். பிடிவாதமாக வேண்டாம் இவர்கள் என்று சொல்லுகிறாள்னா கட்சி மீண்டும் ஒரு சரிவை பின்னடைவை மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தால் கட்சியினுடைய எதிர்காலமே கேள்விக்குறியாகிவிடும் என்கிற பயம் அதிமுகவில் இருக்குது. இந்த பயத்தை போக்குவதற்கு இப்போ என்ன ஒரு ஆப்ஷன் ஆகுனா, பொதுக்குழு நடத்தி பொதுக்குழுவில் விவாதிப்போம். பிரிந்து சென்ற திரு ஓபிஎஸ் சசிகலா அவர்களை சேர்க்க வேண்டுமா வேண்டாமா அப்படிங்கிறத எந்த பொதுக்குழு பேசக்கூடாது அப்படிங்கிற அதான் சொல்கிறாரு. பிடிவாதமாக அதெல்லாம் சொல்கிறாரு. நீங்கள் அவசர செயற்குழு போட்டீங்களா, அதே மாதிரி ஒரு அவசர பொதுக்குழுவை போடுங்க அப்படிங்கிறார். ஆண்டுக்கு ஒரு முறை என்கிற வகையில் டிசம்பர் மாதம் பொதுக்குழு நடக்கிறது. எனவே இந்த பொதுக்குழுவில் ஒரு சம்பிரதாயமான பொதுக்குழுவாக வெறும் தீர்மானம் 15-20 தீர்மானத்தை போட்டு வாசித்து கூட்டத்தை முடிக்கக்கூடாது. விவாதிப்போம். திரு ஓபிஎஸ் திருமதி சசிகலா அவர்களை சேர்க்க வேண்டுமா வேண்டாமா, பிரிந்து கிடக்க சக்திகள் ஒன்றுபட வேண்டுமா வேண்டாமா, இது தொடர்பாக விவாதம் வைங்க. பொதுக்குழு விவாதம். ஏன்னா அதிமுக அவங்க உள்ள வந்தாங்கன்னா இந்த பதவிகள் பறிப்போயிடும், தலைமை மாறிடும், அந்த ஒரு பயம் இருக்கா? இல்லை, அந்த பயத்தை போக்குவதற்கும் அங்கே அது 6 பேரும் சொல்லியிருக்கிறாங்க. நீங்களே பொதுச் செயலாளராக தொடருங்கள், 2027 நீங்களே முதலமைச்சர் வேட்பாளராக உங்களையே அறிவிப்போம், நீங்கள் பிரிந்து கிடக்கும் சக்திகள் ஒன்று சேர வேண்டும் என்கிற அறிக்கையை மட்டும் வெளியிட்டீங்கன்னா, இந்த அறிக்கையை வைத்து திரு ஓபிஎஸ் திருமதி சசிகலா அவர்களை சந்தித்து நாங்கள் அவர்களை சமாதானப்படுத்தி இந்த ஒன்றிணைவுக்கு கொண்டு வருகிறோம் என்று சொல்லுகிறார்கள். அதையும் மீறி அவங்க வந்தால் சரியாக இருக்காதுப்பா, சும்மா தொல்லை பண்ணாதீங்க போங்க அப்படின்னு எரிச்சல் படுகிறார். இப்போ அந்த பயமும் வேண்டானதுக்கு பிறகும் இந்த நிலைப்பாடு என்பது என்ன காரணம் அப்படிங்கிறது தான். இப்போ என்னென்னா, இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக திமுகவுக்கு ஆதரவாக செயல்படுகிறாரோங்கிற சந்தேகம் வந்துருச்சு. நாடாளுமன்றத்தில் 33 வேட்பாளர், 30 பேர் பக்கத்து வீட்டுக்காரன் பக்கத்து ஊருக்காரனுக்கே தெரியாத வேட்பாளர். ஒரு கிராம கிளையில் வார்டு தேர்தலில் நிற்கக்கூடிய அருத்தரை 6 சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நாடாளுமன்ற தொகுதிக்கு போட்டதுனால தான் அந்த கட்டுத்தொகை இழப்பு 3வது இடம் 4வது இடம்னு போயிடுச்சு. அப்போ இந்த நிலைப்பாடு 40க்கு 40 100% வெற்றியை திமுக அணி பெறுவதற்கு எடப்பாடி உதவிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா வாக்குகள் எல்லாமே அங்கே போயிருக்கு. ஆமாம். இன்னொன்று கூடுதல் சந்தேகம் என்னென்னா, எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற போது சட்டமன்றத்திலும் பொதுவெளியிலையும் அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் இன்றைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் என்ன சொன்னார், ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த உடனே இந்த முதலமைச்சர் உட்பட தவறு செய்த அனைத்து அமைச்சர்கள் மீதான புகார்களுக்கு தனி நீதிமன்றம் அமைத்து இவர்களை விசாரித்து இவர்களுக்கு தண்டனை வழங்குவதோடு இவர்கள் கோடிக்கணக்கிலே கொள்ளையடித்து வைத்திருக்கிற பணத்தை மீட்டு அரசு கஜானாவுக்கு கொண்டு வருவேன் பேசினார். அப்போ 98 பக்கம் ஆளுநர்கிட்ட ஒரு அறிக்கை கொடுக்குறார் எதிர்க்கட்சியாக இருக்கிற போது. இது எல்லாமே ஆதாரபூர்வமானது, ஆவணங்கள் வாயிலாகவே இருக்குது. கவர்னர் நடவடிக்கை எடுக்கிறனா நாங்கள் வந்தோடனே இந்த விஷயத்தை சொல்கிறார், தனி கோர்ட்டு போட்டு நடவடிக்கை எடுப்போம். கரெக்ஷன் கமிஷன் கரப்ஷன், இதுதான் இந்த ஆட்சி, எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆட்சி, நிச்சயம் நடவடிக்கை எடுப்போம். 3 வருஷம் முடிஞ்சிருச்சு, ஒரு நடவடிக்கை இல்லை. கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் சம்பந்தப்பட்டவர்களை விசாரித்து தவறு செய்தவர்கள் மீது தண்டனை வாங்கி கொடுப்பேன்னார். 3 வருஷம் முடிஞ்சு போச்சு, ஒன்றும் இல்லை. அப்போது சந்தேகம் என்பது ஒரு ரகசிய உடன்பாடு இருக்கிறோம் அப்படிங்கிறது பொதுவெளி சந்தேகமாக கட்சியில் உள்ளவர்கள் மத்தியிலே வந்துடுச்சு. நீங்கள் பெரிய அளவில் ஒரு 1996ஆம் ஆண்டு செல்வி ஜெயலலிதா ஆட்சி போன உடனே 6 மாதத்துக்குள்ளே 3 தனி கோர்ட்டு போட்டாங்க. செல்வி ஜெயலலிதா உட்பட 14 அமைச்சர்கள் மீது 3 தனி கோர்ட்லேயும் விசாரணை. கிட்டத்தட்ட ஒரு 10-12 அமைச்சர்கள், ஒரு 12 வழக்குகள்லேருந்து செல்வி ஜெயலலிதா வெளியேறி அந்த சொத்து குவிப்பு வழக்கு மட்டும்தான் ஒரு 10-15 வருஷம் ஓடி தண்டனை கிடைச்சிது. ஆனால் மற்ற அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் மீது, உதாரணத்துக்கு அரங்கநாயகம், புலவரிந்திரகுமாரி, டி.எம். செல்வகணபதி போன்றவர்களாம் தண்டனையே கூட வழங்கப்பட்டது. அப்போது அந்த வேகம் திரு கருணாநிதி காலத்தில் இருந்த வேகம் இப்போது இல்லை என்றால் என்ன காரணம் அப்படிங்கிறதுக்கு, அந்த என்ன காரணங்கிறத முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் தான் நமக்கு விளக்க வேண்டும். எனவே இந்த சந்தேகமும் இருக்கிறது. ஒருவேளை
தொடர்ந்து மீண்டும் திமுக ஆட்சிக்கு வருவதற்கு இவர் உதவுகிறாரோ அப்படிங்கிற மனப்பான்மை, அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் வந்துருச்சு. இந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ண வேண்டியது திரு எடப்பாடி பழனிசாமிக்கும் உண்டு. திமுகவை வீழ்த்த ஒன்றுபடுவோம் என்கிற கருத்திற்கு, என்கிற மன ஓட்டத்திற்கு, மன மாற்றத்திற்கு வருவார் என்று நம்பிக்கையோடு அதிமுகவின் முன்னணியினரும் அடிபட்ட தொண்டர்களும் காத்திருக்கிறார்கள். காலம் என்ன சொல்ல போகுதுங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே சார், தொடர்ந்து பேசுவோம் சார். நேர்காணலுக்கு மிக்க நன்றி சார். வணக்கம். நன்றி, வணக்கம்.